ஓம் சாந்தி. 11/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே பிரம்மா உடல்ல அவதரிச்சு ஆசிரியராகி நமக்கு இப்போ படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். பகவான் இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம். நம்ம ஆத்மாக்கள், நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா சிவன் நமக்கு என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, பாபா சொல்றாரு, இப்போது உங்களுக்கு அல்லாஹ் தந்தை கிடைத்திருக்கிறார் எனும்போது சரியானவர்களாக மாறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு, உலகமே அவரை தான் தேடிட்டு இருக்குது. ஆனா அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு, தந்தை நமக்கு கிடைச்சிட்டாருன்னும் போது சரியானவர்களா மாறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாருமே ஆத்மா, அந்த உடல் கிடையாது. நீங்க பல பிறவிகள் நடித்து இந்த கடைசி உடல்ல இருக்கிறீங்க. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தேகம் என்று புரிந்து கொள்வதுதான் தலைக்கீழ ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தேகம்னு புரிஞ்சுக்கிட்டதுதான் தலைக்கீழா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்த குழந்தைகள் புரிஞ்சு கொள்ளுறாங்களோ அவங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா மாறிடுவாங்க. அது எந்த விஷயம்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: பழைய உலகம் இப்போது நம்பிக்கையற்றதாக இருக்கிறது. இப்ப இந்த பழைய உலகம் பார்த்தாலே தெரியுது, கலியுகம், களி முத்தி போச்சு, எல்லார் வாயிலிருந்து வருது இல்லையா. இது நம்பிக்கையற்றதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சுடுகாடாக ஆக போகிறது என்ற விஷயம் புரிந்து விட்டால் எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே எப்படி இல்லை, முன்னாடி கூட கொரோனா வந்தப்ப நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா எரிச்சாங்க. அப்ப ஃபுல்லாவே சுடுகாடாக தான் தெரிஞ்சுது. உலகமே அப்படிதான் இருந்தது. பாபா தான் சொல்றாரு, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிட்டா எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா நீங்க ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது புதிய உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. பாபா சொல்றாரு, இப்போ நமக்காக பாபா புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது சொல்றாரு என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தில் முழு பழைய உலகம் ஸ்வாகா ஆக போகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ ருத்ரனே வந்துட்டாரு, சிவபகவான், அவரோட பேர் ருத்ரன். அவரே இந்த ஞான வேள்வியை நடத்துறாரு. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஞான வேள்வியில இந்த முழு பழைய உலகமும் சுவாகா ஆக போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒரு விஷயம்தான் உங்களை எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களாக ஆக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இதை நீங்க நினைவுல வச்சிருந்தாலே நமக்கு இங்க எது மேலேயும் பற்று வராது. நம்ம வாழற வரைக்கும் வாழ்ந்துட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு, சத்தியுகத்துல எப்படி நம்ம வாழ்ந்தோமோ அது மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களா இருந்துட்டு போயிடுவோம். இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும். எது மேலேயும் நமக்கு பற்று இருக்காது அப்பன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய மனம் இந்த சுடுகாட்டிலிருந்து நீங்கி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த மனசு புத்தி எல்லாம் இதுல இருந்து நீங்க நம்ம எல்லையற்றதுல போயிட்டோம் இல்லையா. இப்ப பாபான்னு நினைக்கிறோம், அப்புறம் சுகதாமம் சொர்க்கத்தை நினைக்கிறோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. 2 ஓம் சாந்தி சொல்றாரு. எதுக்காகனா, ஏனென்றால் 2 ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஒன்னு பிரம்மா பாபா, இன்னொன்னு சிவபாபா. 2 ஆத்மாக்களின் சுயதர்மமும் சாந்தி ஆகும் சொல்லி சொல்றாரு. 2 பேருக்குமே சுயதர்மம் சாந்தி, பாபாவின் சுயதர்மமும் சாந்தி ஆகும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் அங்கே அமைதியாக இருக்கிறார்கள். பரந்தாமத்துல நம்ம எல்லாருமே குழந்தைகள் அமைதியா இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதே தான் அமைதியான இடம் என்று சொல்லப்படுகிறது. சாந்தி தாமம் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருமே எங்கேயாவது நிம்மதியான ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதுதான் ஆத்மா அனுபவம் செஞ்சது சாந்தி தாமத்துல. அதோடைய இடமே, அதோட வீடே அதுதான், ஆத்மாவுடைய வீடே. அங்க இருந்துதான் நம்ம இங்க நடிக்க வந்திருக்கிறோம். அந்த இதுதான் சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. பாபாவும் கூட அங்கே இருக்கின்றார். நம்ம அப்பா கூட சிவபகவான் புள்ளியா இருக்கிறாரு, பரம்பிதா பரமாத்மா. அவரும் அங்கதான் இருக்கிறாரு, நம்மளும் அங்கதான் இருந்தோம். நம்மளுடைய வீடு அது சாந்தி தாமம். பாபா சொல்றாரு, பாபா எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். கடவுள் பாருங்க, எப்பவுமே அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, தூய்மையாவே இருக்கிறாரு. பர்ஃபெக்ட் பர்சன். அவர் எப்பயுமே பிறப்பிறப்புல வராதனால அந்த காமம் கோபம் பற்று ஆசையாகங்க எந்த விகாரத்திலயும் சிக்கல. பாட்டு கூட பாடுவாங்கல்ல, மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாபா எப்பவுமே பிறக்க மாட்டார், அவர் தூய்மையாகவே இருக்கின்றார். ஏன்னா எல்லாரையும் பிறப்பிறப்பு சூழல்ல இருந்து காப்பாற்றணும் இல்லையா. அதுக்காக அவர் ஒருத்தர் பிறப்பிறப்பு இல்லாம இருக்கிறாரு. அதனால எப்போதும் தூய்மையாக இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற மனிதர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகின்றார்கள். மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே வராங்க, கீழே இறங்கி பூலோகத்துல நடிச்சு மறுபிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பாபா வந்து சொல்றாரு, குழந்தைகளே நீங்க ஆத்மா, நீங்க இந்த உடல் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மைதான் அந்த பொய்ய, அந்த காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடெல்லாம் பாடி வச்சிருக்காங்க. ஆனாலும் மனசு நம்புதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த உடல் தான் நாமன்ட்டு தேகாபிமானத்துல 63 பிறவிகளா அப்படியே நடிச்சு வந்துட்டோம் இல்லையா. அதனால இப்ப பாபா வந்து நல்லா ஊர்ஜிதப்படுத்தி நீங்க ஆத்மாதான்னு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தெரிந்திருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா ஞான கடலாக இருக்கின்றார், அமைதி கடலாக இருக்கின்றார். இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா ஞானத்துல கடலா இருக்கிறாரு. ஏன்னா தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்றாரு டெய்லி. எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கிறோம். அமைதி கடலாகவும் இருக்கின்றார், சாந்தி கடலா இருக்காரு. அவர் நினைச்சாலே நமக்கு அமைதி வந்துடுது இல்லையா, மனசு அமைதி ஆயிடுது. அவருடைய மகிமை அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே கடவுளுடைய மகிமை அல்லவா சொல்லி சொல்றாரு. அவர் அனைவருடைய தந்தையாகவும் இருக்கின்றார், மேலும் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும், முழு உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாகவும் இருக்கிறாரு, மேலும் எல்லாருக்குமே சத்கதியை வழங்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார் சொல்லி சொல்றார். எனவே அனைவருக்கும் பாபாவின் ஆசையின் மீது கண்டிப்பாக உரிமை இருக்கிறது. நமக்கு மட்டும் கிடையாது, இந்த ஞானம், சக்தி, குணம் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பாபாவோட ஆசைக்கு மீது கண்டிப்பா உரிமை இருக்கு. ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் இல்லையா. ஒரு வீட்டுல ஒரு அப்பாவுடைய 3 குழந்தைகள் இருக்காங்கன்னா 3 பேருக்குமே அந்த ஆசைக்கு உரிமை இருக்கு இல்லையா. அந்த மாதிரிதான் உலகம் முழுதும் இறைவனுடைய குழந்தைகள். அப்ப எல்லாருக்குமே அந்த ஆஸ்திக்கு உரிமை இருக்குது சொல்லி சொல்றாரு. ஆனா எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஆஸ்தி. இதுல வந்து யாரும் சண்டையெல்லாம் போட முடியாது. ஞானம், குணம், சக்திகள் இது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வந்த குணங்கள் தான். அது ஆனா இப்ப நடிப்பு நடிச்சு நம்ம தமோ பிரதான நிலையில வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டோம். நம்ம கிட்ட இந்த சக்தி இழந்துட்டோம், குணத்தை இழந்துட்டோம், பணத்தையும் இழந்துட்டோம், புத்தி இழந்துட்டோம். எல்லாமே இழந்த நிலையில இப்ப பாபா வந்து திரும்ப நமக்கு நிரப்புறாரு. பாபாவிடம் என்ன ஆசி கிடைக்கிறது? பாபாட்ட இருந்து இப்ப என்ன ஆசி கிடைக்கிறது? குழந்தைகளுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு வந்து ஞானம் கிடைச்சது. இப்ப பாபா டெய்லி முரளி எடுத்து ஞானம் புத்தியை வந்து மாத்துறாரு. புத்திக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறாரு. கர்மத்தின் பலன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாத சக்தி கொடுக்குறாரு, சக்தி நிரப்புறாரு, அஷ்ட சக்திகளையும் நிரப்புறாரு. அப்புறம் குணங்கள், தெய்வீக குணங்களையும் நமக்கு நிரப்புறாரு. இது எல்லாம் தான் பாபாட்ட வந்து நமக்கு கிடைக்கிற கண்ணுக்கு தெரியாத ஆஸ்தி. இதை இழந்ததுனால தான் நம்ம இப்போ வந்து துக்கத்துல இருக்கிறோம். அடுத்தவங்கள்ட்ட போய் யாசிச்சுட்டு இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் அன்பு கொடு, அமைதி கொடுன்னு. யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் தானே அன்பு கடல், அமைதி கடல். அவரு தான் நம்மளால நிரப்ப முடியும், அவரு தான் ஆசையை கொடுக்க முடியும். இங்க இருக்கிறவங்களாம் சகோதரர்கள். சகோதரர்கள் எப்படி ஆசி கொடுப்பாங்க? நேத்தே சொன்னார் இல்லையா, சகோதரர்கள்ட்ட இருந்து ஆசி கிடைக்காதுன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு. பாபா சொர்க்கத்தை படைப்பவர், எனவே கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆசையை தான் கொடுப்பார். கடவுள் பாருங்க, சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நிரப்பி நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க போறாரு. சொர்க்கத்தையே ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காரு. எனவே கண்டிப்பா சொர்க்கத்தின் ஆசையை தான் கொடுப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் அதை நரகத்தில் தான் கொடுப்பார். சொர்க்கத்தை எப்ப கொடுத்தா அதோட பலன் இருக்கும்? ஆன்னு பார்ப்பாங்க. எப்ப பார்ப்பாங்க? நரகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கொடுக்கும் போது தானே சொர்க்கம் உயர்ந்ததா தெரியும். அப்ப அந்த நரகத்தின் டைம்ல தான் வராரு, காரிருள்ல தான் வராரு. சிவராத்திரி, அதனாலதான் ராத்திரியில வந்து அவதரிக்கிறாரு. இரவுல வராரு. வந்து பிரவேசமாயி நமக்கு வந்து நரகத்துல வந்து சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். நரகத்தின் ஆஸ்தியை ராவணன் கொடுத்தான். ஆனா உண்மையிலே நரகத்தினுடைய ஆஸ்தி யார் கொடுத்தது? இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுல மாட்டிக்கிட்டு தவிச்சாலே இது யார் கொடுத்தது? மாயா ராவணன் தான் கொடுத்தான் சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசி அல்லவா. இந்த நேரத்துல பாருங்க, எல்லாருமே நரகவாசியா இருக்கிறாங்க இல்லையா. ஒருத்தவங்களாவது சொர்க்கவாசியா இருக்கிறாங்கன்னு கேட்பான், ஜாலியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்கங்க இந்த வெயில் வாட்டுது, என்ன மழை ஊத்துது, இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப எப்பயுமே புலம்பிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நரகமா இருக்குது உலகம், அதான் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. எனவே கண்டிப்பாக ஆசி ராவனிடமிருந்து கிடைத்திருக்கிறது. பாபா சொல்றாரு. இப்ப கண்டிப்பா ஆசி யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா மாயாட்ட இருந்து தான் கிடைச்சிருக்குது சொல்லி சொல்றாரு. நரகம் மற்றும் சொர்க்கம் இரண்டுமே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நரகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது சொல்லி சொல்றாரு. இதை கேட்பது யார்? இப்ப இதெல்லாம் பாபா சொல்லும் போது யார் கேட்டுட்டு இருக்குது? காது மூலமா பாபா கேக்குறாரு. ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்குது சொல்லி சொல்றாரு. அஞ்ஞான காலத்திலும் அனைத்தையும் ஆத்மா தான் செய்கிறது. பாருங்க, நம்ம கலியுகத்துல இருக்கும் போது கூட, துவாபர யுகத்துல இருக்கும் போது கூட நமக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆத்மானா என்னன்னு தெரியாது. ஆனா அப்பா கூட எல்லாத்தையும் ஆத்மா தான் செஞ்சுது. அந்த உடல் செய்யல, ஆத்மா தான் ஒரு உடல் ஓட்டு மாதிரி இன்னொரு உடல் எடுத்தது. ஆத்மா தான் எல்லா கர்மமும் செஞ்சுது. ஆனா தேக அபிமானத்தின் காரணத்தினால் அனைத்தையும் தேகம் செய்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள்.
ஆனா தேகாபிமானத்துல நம்ம வந்துட்டதுனால அரை கல்பமா நம்ம என்ன நினைச்சிட்டோம், அந்த தேகம் தான் நான் நினைச்சுக்கிட்டோம். அதனால எல்லாமே நான் செய்யறேன்னா அந்த தேகம் செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டோம். அப்ப வந்து உண்மையிலே ஆத்மா தான் அந்த உடலுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செய்யுது. அப்ப அந்த உடலை விட்டு போயிட்டா அந்த சவம் பிணமா தானே ஆயிடுது. அது ஏதாவது செய்யுதா, அந்த உடல் ஏதாவது செய்யுதா? எதுவுமே செய்யல இல்லையா? அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடல் வந்து இயங்குது, எல்லாமே செய்யுது. உயிர் போன பிறகு அந்த உடல் எதுவுமே பயனற்றதா போயிடுது இல்லையா? ஆனா நமக்கு உண்மை தெரிஞ்சு கூட ஆனா நம்ம அந்த தேகாபிமானத்திலே தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு பாபா. நம்முடைய சுய தர்மம் சாந்தி ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, நம்ம ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தான். நீங்க வந்து அமைதியை தேடி காட்டுக்கு போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். அது அந்த ராணி வந்து கழுத்திலேயே மாலையை போட்டுட்டு எங்க பார்த்தாலும் தேடினாங்களாம், மாலையை காணோம், மாலையை காணோம். கடைசியில யாரோ சொன்னாங்களாம், பாருங்க உங்க கழுத்திலே இருக்குன்னு. அப்பதான் தெரிஞ்சுதான், ஐயோ என் கழுத்திலே வச்சுட்டு நான் தேடினேன். அந்த மாதிரி அமைதின்றது எங்கேயும் இல்லை. ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தான். நீங்க அமைதியா இருந்தாலே போதும், உங்கள்ட்ட இருந்தே அமைதி சக்தி பரவும். நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்தாலே உங்கள்ட்ட இருந்து அமைதியினுடைய அதிர்வலைகள் பரவும். உங்களுக்கு அமைதி யாரால கொடுக்க முடியுமானா நீங்களே தான் கொடுத்துக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்முடைய சுய தர்மமே இங்க சாந்தி தான் சொல்லி சொல்றாரு. நம்ம வெளியில போய் எனக்கு அமைதி கொடுங்க, அன்பு கொடுங்கன்னு வெளியில எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. இதை மறந்து விடுகிறார்கள். ஆனா எல்லாருமே இதை மறந்துடுறாங்க பாருங்க சொல்லி சொல்றாரு. நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்களாகும். உண்மையிலே நம்மளுடைய இருப்பிடமே சாந்தி தாமம் தான். உண்மையான கண்டம் தான் பிறகு பொய்யான கண்டமாக ஆகிறது. இந்த உலகமே சத்திய யுகமா இருந்தது. உண்மையான கண்டமா அங்க ஆத்மாக்கள் வசிச்சாங்க, தேவதைகளா வாழ்ந்தாங்க. தேவதை உடல்ல ஆத்மாக்கள் வந்து ஆத்ம உணர்வுல வாழ்ந்தாங்க. ஆனா பிறகு இப்போது தேக அபிமானத்துல வந்து பொய்யான கண்டமாக ஆகிறது சொல்லி சொல்றாரு. பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது, பிறகு ராவண ராஜ்யம் பொய்யான கண்டமாக ஆகிவிட்டது சொல்லி சொல்றாரு பாபா. சத்தியுகமா இருந்ததுதான் இப்ப வந்து திரேதாயுகம், துவாபரயுகம் கலியுகமா மாறிடுச்சு, ராவண ராஜ்யமா மாறிடுச்சு சொல்லி சொல்றாரு. இது பொதுவான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. இப்ப நம்ம என்னதான் போய் சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த ஆத்ம உணர்வுக்கு அவங்களுக்கு வரல. அவங்க எல்லாம் தேகம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு தேக அபிமானம். அந்த உடலை தான் பாக்குறாங்க இல்லையா? அந்த உடல்ல எவ்வளவு அழகா இருக்குது, எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் தான் நம்ம பாக்குறோம். நம்ம வந்து ஆத்மாவையா பாக்குறோம். அந்த ஆத்மா அந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்குன்ட்டு யாருமே பாக்குறது இல்லை இல்லையா? அவங்க ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா ஆத்மா எல்லாருக்குமே இப்ப எப்படி இருக்கு, தமோ பிரதானமா ஆகிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த 5 விகாரங்களும் உச்சத்துல இருக்குது. அதனால நீங்க என்ன சொன்னாலும் யாருக்கும் புரிய மாட்டேது சொல்றாரு. அதை தான் கல் புத்தி என்று சொல்லப்படுகிறது. இதைதான் கல் புத்தின்னு சொல்லப்படுது. புத்தி வந்து கெட்டு போயிடுச்சு, முற்றிலுமா அந்த 5 விகாரங்கள்னால மாட்டிக்கிச்சு, அதனால கல் புத்தி என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றார். யார் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றினாரோ, பூஜைக்குரியதாக மாற்றினாரோ அவரையே பூஜாரியாக்கி நிந்திக்கிறார்கள். பாருங்க, சிவன் தான் வந்தாரு, அவர் தான் வந்து கடவுள் பரமாத்மா. அவரே வந்து இந்த பாரத சொர்க்கமா மாத்தினாரு, பூஜைக்குரியவரா எல்லாரையும் மாத்திட்டு போனாரு. அவரே என்ன ஆக்கிட்டாங்க, பூஜாரியாக்கி நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, அவருக்கு 2 புள்ள இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே. அவர் பிறப்பிறப்புலே வர்றதில்ல, அவரையும் என்ன ஆக்கிட்டாங்க பிறப்பிறப்புல வந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? சங்கரரும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரையும் பூஜாரி ஆக்கி நிந்திக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இதில் கூட யாருடைய தோஷமும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இது கூட யாருடைய தவறும் இல்லாத டிராமா அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார். இந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா இப்ப எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளே இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, என்னையே இந்த மாதிரி நிந்திச்சுட்டாங்க, இதெல்லாம் நாடகத்துல அந்த மாதிரி உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக எப்படி ஆனார்கள்? பாபா புரிய வைக்கின்றார். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதத்தில் ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்தது. நேற்றைய விஷயமாகும். பாபா சொல்றாரு பாருங்க, கல்கி பாத். அததான் வந்து ஹிந்தியில கல்கி பாத்ன்னு சொல்லுவாங்க. நேற்றைய விஷயம். ஹிந்தியில வந்து கல்லுனா நேற்றுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அததான் வந்து கல்கி அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கல்கி அவதாரம்ட்டு இவங்க எழுதி வச்சுட்டாங்க. கல்கி அவதாரம்னா ஏதோ குதிரை மேல கடவுள் வரான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையிலே நேற்றைய விஷயம். நேத்து தான் பாரதத்துல ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்துச்சு 5000 வருஷங்கள் முன்னாடின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதான் இருந்தது. உடனே 2500 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆயிட்டு நீங்க இப்படி ஆயிட்டீங்க, திரும்ப உங்களை மாத்த வந்திருக்கான்னு சொல்றாரு. இப்ப இது கல்கி பாத்ன்னு சொல்றாரு. ஆனால் மனித உலகம் மறந்து விட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆனா இப்ப மனித குலமே என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துட்டாங்கன்னு சொல்லி பாபா வந்து புரிய வைக்கிறாரு. இந்த சாஸ்திரம் போன்றவைகளை பக்தி மார்க்கத்திற்காக அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குல்ல, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை, இது எல்லாமே
நம்மளுடைய பக்தி மார்க்கத்துல அமர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது கூட யாரும் கிடையாது, நம்மளே பிகேஎஸ்ஏ தான் வந்து அந்த நம்மளுடைய நிலை இறங்கும் போது 2500 வருஷம் கழிச்சு துவாபர யுகத்துல நம்ம கடவுளை மறந்துட்டோம். தேடி தேடி அலையும் போது சாஸ்திரங்கள் கோயில்லாம் உருவாக்கணும். அப்ப சாஸ்திரங்களை உருவாக்கும் போது இந்த பக்தியை வந்து தொடங்கி வச்சோம். அப்பதான் இந்த சாஸ்திரங்கள்லாம் உருவாச்சு. இந்த சாஸ்திரங்கள் வந்து எதுக்காகனா பக்தி மார்க்கத்துக்காக தான் அமர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது கடவுளை தேடி தேடி அலைஞ்சாங்க, அப்ப இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்களே பக்தி மார்க்கத்திற்காக தான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு, ஞான மார்க்கத்துக்காக அல்ல. இந்த சாஸ்திரங்கள் ஞான மார்க்கத்துக்காக அல்ல. ஞானம் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஏன் பக்தி செய்ய போறோம்? கடவுளை தேடி தேடி தான் பக்தி செஞ்சோம், கடவுளே கிடைச்சிட்டாரு, இனிமே நமக்கு பக்தி தேவையில்லை இல்லையா? ஞானத்துக்கு வந்தாச்சு. ஞான மார்க்கத்துக்காக இந்த சாஸ்திரங்கள்லாம் உபயோகமற்றது சொல்லி சொல்றாரு. ஞான மார்க்கத்தில் சாஸ்திரம் உருவாவதே இல்லை சொல்லி சொல்றாரு. எந்த நேரத்துல வந்து பாபா எந்த சாஸ்திரமும் எழுதுறது இல்லை, அவர் ஞானம் மட்டும் தான் கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் ஆத்மா, நான் வந்து உங்களுடைய அப்பா, பரம்பிட்டா பரமாத்மா, அவ்வளவுதான். என்ன நினைங்க, உங்களுக்கு பாவம் போயிடும், நீங்க என்கிட்ட வந்துடலாம். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை நமக்கு சொல்லிட்டாரு. இதைதான் வந்து எல்லாரும் ஆத்மானா என்ன, ஆத்மானா என்ன, ஆத்மா என்ன, அப்ப கடவுள் யாரு, இதைதான் தேடி அலைஞ்சாங்க இல்லையா? உள்கடை நீங்க உள்ளார போய் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க. அப்படிலாம் தேடினாங்க. இப்ப நம்ம கிடைச்சே போயிட்டாரு அவரு. அவர் ஈஸியா புரிய வச்சுட்டாரு. நீங்க இந்த உடல் கிடையாது, நீங்க ஆத்மா, நீங்க என்னுடைய குழந்தைகள். நீங்க பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தீங்க, நடிப்புல மாட்டிக்கிட்டீங்க, இப்ப உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நானும் உங்களை மாதிரிதான் இருக்கிறேன், ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நீங்களுமே யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. நீங்க இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த உடலை விட்டு வெளில வந்தாலும் யாருக்கும் தெரியாது, அந்த உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இது எல்லாமே பாபா புரிய வச்சுட்டாரு இல்லையா நமக்கு? பாபா தான் கல்பமாக வந்து தேவதை பதவிக்காக குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, கல்பமா வந்து எப்படி மனிதனில இருந்து தேவதை ஆகணும்ன்றத ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். பாபா படிப்பை கற்பிக்கின்றார். இப்ப நமக்கு வந்து ஆசிரியராகி பாடம் நடத்துறாரு. இதான் நம்ம வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும். கடவுள் வந்துட்டாருன்னா சும்மா வரல, ஆசிரியரா வந்து பாடம் எடுக்கிறாரு, எங்களை மாத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி புரிய வைக்கணும். பிறகு இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. அப்புறம் பாபா இதெல்லாம் கற்பிச்சு முடிச்சோடனே, இந்த விநாசம் முடிஞ்சோடனே இந்த ஞானம் எல்லாம் மறைஞ்சிருது சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல எந்த சாஸ்திரமுமே இல்லை, அது ஞான மார்க்கத்தின் பலனாகும். சத்தியுகத்துல எல்லாம் பக்தி செய்ய மாட்டாங்க, அங்க சாஸ்திரங்கள்லாம் இருக்காது. தேவதைகள் போய் கடவுளை தேடலாம் மாட்டாங்க, அவங்க இந்த ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. அங்க போயிட்டு 21 பிறவிக்கு ஆசை அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 21 பிறவிக்கு எல்லையற்ற பாபாவோட வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை கிடைக்கிறது. பிறகு பின்னால் அல்ப காலத்திற்காக ராவனுடைய ஆசை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் 2500 வருடங்கள் கழிச்சு அல்ப காலத்திற்காக அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் துவாபரகம் கலியுகத்துல அந்த மாயாவுடைய ஆசை நமக்கு கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. அதை சன்னியாசிகள் காக்கை நட்சத்திற்கு சமமான சுகம் என்று கூறுகிறார்கள். சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, நீங்க அனுபவிக்கிறது இந்த சொத்து சுகம், இந்த மனைவி மக்கள் குழந்தைகள், இதெல்லாம் ஒரு காக்கை எச்சத்திற்கு சமம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சொல்லி சொல்றாரு. துக்கமே துக்கம்தான், இதனுடைய பெயரே துக்கதாமம் ஆகும். பாருங்க, இந்த உலகமே ரொம்ப துக்கம் தானே, இது பேரே என்னது, துக்கதாமம் தான் சொல்லி சொல்றாரு. சுகதாமம்ன்றது சொர்க்கம், இப்ப துக்கம் தாமமா இருக்குது சொல்லி சொல்றாரு. கலியுகத்திற்கு முன்னால் துவாபரயுகம் இருந்தது. இப்ப இந்த கலிக்கு முன்னாடி துவாபரயுகம் இருந்தது. அந்த துவாபரயுகம் வந்து பாதி துக்கதாமம் தான் சொல்லி சொல்றாரு. அங்க ரொம்ப துக்கம் கிடையாது. ஏன்னா நம்மளே ஒரு 2500 வருஷம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் துக்கம் இருந்திருக்காது. இந்த அளவுக்கு வெயில், இந்த அளவுக்கு மழை, இந்த அளவுக்கு குழந்தைங்களை கொலை பண்றது, இந்த அளவுக்குலாம் யாருமே ரொம்ப முத்தி போயெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ராஜாக்கள்லாம் ஆண்டு இருப்பாங்க. அப்ப வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் உலகம். அந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கம் இருந்திருக்காது சொல்லி சொல்றாரு. பாதி துக்கதாமம் தான் சொல்றாரு. இது துக்கதாமத்தின் முடிவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கலியுகம் முத்தி போயிடுச்சு இல்லையா, இது ரொம்ப மோசமாயிருச்சு இல்லையா, இது துக்கதாமத்தினுடைய முடிவுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா, இதுவே அப்படியே தொடராது இல்லையா. சுகம் வந்தா துக்கம் வரும், துக்கம் வந்தா சுகம் வரும், அந்த மாதிரி எதுவுமே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்காது வாழ்க்கை. அதான் பாபா சொல்றாரு. ஆத்மா 84 பிறவி எடுக்கிறது. பாபா சொல்றாரு டோட்டலா ஆத்மா வந்து சத்தியுகத்துல இருந்து நடிக்கிற ஆத்மா 84 பிறவி எடுக்கிறது, கீழே இறங்குகிறது. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. பாபா ஏணிப்படி ஏற்றி விடுகிறார். அப்புறம் இறங்கி வந்து நம்ம முற்றிலும் தம பிரதானமா ஆயிட்ட பிறகு பாபா நம்மளை திரும்ப ஏணிப்படியில ஏத்தி விட்டுறாரு. ஒரே பிறவில நம்மள என்ன பண்ணிடுறாரு, ஏறும் கலையில கொண்டு போறாரு. பாபா ஞானத்தை கொடுத்து ஆத்ம உணர்வுல கொண்டு போறாரு. பாபா சொல்றாரு, ஏனென்றால் கண்டிப்பாக சக்கரம் சுற்ற வேண்டும். ஏன்னா
நான் ஏற்றி விட்டாதான் நீங்கள் போய் திரும்ப நடிக்கணும், அப்போ திரும்ப இந்த சக்கரம் கண்டிப்பாக சுற்றணும்னு சொல்லி சொல்கிறார். புதிய உலகம் ஒன்று இருந்தது, தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. துக்கத்தின் பெயர் அடையாளமே அங்கே கிடையாது. ஆகையால் சிங்கமும் ஆடும் கூட ஒன்றாக நீர் அருந்துவதாக காட்டுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. சொர்க்கத்தில் பாருங்க, சிங்கமும் ஆடும் எங்கேயாவது ஒன்றா இருக்குமா? அந்த மாதிரி உலகம் அது. அங்கே துக்கத்தின் பெயரே கிடையாது சொல்கிறார். அங்கே ஹிம்சையின் விஷயமே எதுவும் இல்லை. அங்கே டபுள் அஹிம்சதாரிகளாக இருப்பாங்க தேவதைகள். எந்த ஒரு ஹிம்சையுமே செய்ய மாட்டாங்க. அஹிம்சையை உயர்ந்த தர்மமாக கொண்ட தேவி தேவதா தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கடவுளால் உருவாக்கப்பட்ட தர்மம். அது இங்கே ஹிம்சை இருக்கிறது. இங்கே பாருங்க, ஒரே ஹிம்சை தான் இல்லையா? நமக்கு எல்லாமே ஹிம்சையா தான் இருக்குது. இயற்கை கூட துக்கம் கொடுக்குது, மனிதர்களும் துக்கம் கொடுக்குறாங்க, விலங்குகள் கூட துக்கம் கொடுக்குது, ஒரு எறும்பு கொசுலாம் கூட துக்கம் தான் கொடுக்குது இல்லையா? முதல் ஹிம்சை காமம் என்னும் விகாரமாகும். முதல் ஹிம்சை பார்த்தீங்கன்னா காமம் என்னும் விகாரம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் விகாரிகள் யாருமே இருப்பதில்லை. ஆனா சத்தியுகத்துல தேவி தேவதைகள் விகாரிகளே கிடையாது, அவங்க நிர்விகாரிகள் சொல்றாரு. அவர்களுடைய மகிமை பாடுகிறார்கள். தேவதைகளோட மகிமை பாடுறாங்க இல்லையா? லட்சுமி நாராயணன் கோயில்ல போயிட்டு நீங்க 16 கலைகள் நிரம்பப்பட்டவர்கள்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறாங்க. இது கலியுகம் இரும்பு உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த கலியுகம் அயன் ஏஜ், இது இரும்பு உலகம். ஏன்னா இங்க எல்லாருக்கும் கல்லு புத்தியா இருக்கு இல்லையா? அதனால இரும்பு உலகம் சொல்றாரு. இதை யாருமே கோல்டன் ஏஜ் பொன்னுலகம் என்று சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இது பொன்னுலகம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க கோல்டன் ஏஜ்னாலே எப்படி இருக்கும்? எல்லாமே பொன்மயமா இருக்கும். அப்ப அங்க யாருமே திருடிட்டு போக மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாருமே கிடைச்சிருக்கும், அங்க எல்லாருமே ஒத்துமையா வாழ்வாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கா? இல்லை இல்லையா? அப்ப இது கோல்டன் ஏஜே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது, ஏன்னா டிராமாவே அப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. சத்தியுகம் சிவாலயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம்ன்றது சிவனால உருவாக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே அனைவரும் தூய்மையானவர்கள். சொர்க்கத்துல எல்லாருமே தூய்மையானவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய சித்திரம் கூட இருக்கிறது. சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களோட சித்திரம் எங்க இருக்குது? கோயில்ல இருக்குது இல்லையா? போய் பாருங்கன்றாரு. சிவாலயத்தை உருவாக்கக்கூடிய சிவபாபாவின் சித்திரம் கூட இருக்கிறது. அந்த சிவாலயத்தை உருவாக்கிய சிவனுடைய சித்திரம் கூட கோயில்ல இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் அவருக்கு அநேக பெயர்கள் கொடுத்து விட்டார்கள். சிவனுக்கு அநேக பெயர்கள், பபுல்நாத், பசுபதிநாத், எவ்வளோ பேர், மகாகாளேஸ்வர், ராமேஸ்வரத்துல, அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு பெயர் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? உண்மையில் பெயர் ஒன்றுதான் ஆகும். உண்மையில கடவுளுக்கு பெயர் ஒன்றுதான், அவர் பேரு சிவன் தான். அவர் மற்ற தர்மத்துல கூட அல்லா, ஜஹோவா ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா கடவுள் ஒருத்தர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிற்கு அவருடைய சரீரமே இல்லை, அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்லை, அவருக்கு சரீரமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அவரே கூறுகின்றார், நான் என் அறிமுகத்தை கொடுப்பதற்கு அல்லது படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்வதற்கு வர வேண்டியுள்ளது சொல்லி சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு கடவுள் அப்படி கடவுள் இப்படின்ட்டு சொல்லிட்டு திரியுறீங்க இல்லையா? ஆளாளுக்கு ஒரு தர்மத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுளுக்கு உருவம் இல்லைன்ட்டீங்க ஒரு தர்மத்துல, இன்னொரு தர்மத்துல கடவுள் ஏகப்பட்ட உருவத்தை அமைச்சு அவங்கவுங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அம்மன் தான் கடவுள், முருகர் தான் கடவுள், பிள்ளையார் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் யார் தான் உண்மையை சொல்றது? அதனால நானே வந்துட்டேன் இறங்கின்றார். நான் என் அறிமுகத்தை கொடுப்பதற்கு நானே வந்துட்டேன். படைப்பின் முதல் இடை கடைசியின் எல்லா ஞானத்தையும் சொல்றதுக்காக நான் வர வேண்டியிருக்குது சொல்லி சொல்றாரு. நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன், இந்த உலகம் 4 யுகங்களை கொண்டது, இந்த யுகம்லாம் எது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றதுக்கு சங்கம யுகத்துல வர்றார். யுகம் அவர் வர்றதில்ல, கல்பத்தினுடைய கடைசியில கலியுக இறுதியில சங்கம யுகத்துல வரான்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றார். இப்போ ஆத்மாக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கடவுளே வந்திருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரை வாருங்கள் என்று நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் அழைப்பதில்லை. பாருங்க, நம்ம தான் கூட்டுக்கிறோம். இப்போ காந்தியடிகள் தான் இந்த பாட்டை எழுதினார். பதித்த பாவனா சீதாராம் சொல்லிட்டு அவர் தான் பாடினார். அவரே கூட பிகேவே தான் இருப்பார் போல. அவர் அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, பாபா சொல்றாரு பாருங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள்னு நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல நீங்க அழைக்கவே இல்லை. யாரெல்லாம் சத்தியுகத்துல நடிச்சீங்களோ அங்க என்ன கூப்பிடவே இல்லை. இந்த சமயத்துல அனைவரும் அழைக்கிறார்கள். ஆனா இந்த நேரத்துல பாருங்க, எல்லாருமே என்ன கூப்பிடுறாங்க, உலக மக்கள் எல்லாருமே என்ன கூப்பிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ துக்கம் இருக்குது இல்லையா? ஏனென்றால் விநாசம் அருகிலேயே உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் விநாசம் அருகிலேயே உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இது அதே மகாபாரத சண்டை தான் சொல்லி பாபா சொல்றாரு.
அதே அதே மகாபாரத சண்டை தான் என்று பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, கடைசியில எல்லாருக்குமே புரிஞ்சிரும் இது அதே மகாபாரத சண்டை தான் சொல்லி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. பிறகு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. இப்போதான் பாபா அவருடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. ஆதி சனாதன தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை இப்ப நடக்கிறது சொல்லி சொல்றாரு. பாபா கூறுகின்றார், நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்ற வந்திருக்கின்றேன். பாபா சொல்றாரு, பாருங்க நீங்க எப்படி கடந்தீங்க, கோடியில கடந்தீங்க இல்லையா, ஏதோ ஒரு கோடியில கடந்தீங்க, உங்களை தேர்ந்தெடுத்து ராஜாக்குள்ள ராஜாவாக நான் மாற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு மகாராஜா சக்கரவர்த்திகள் போன்றோர் இல்லை. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, யாருமே இல்ல, மக்களின் ராஜ்யம் தான் நடைபெறுது இல்லையா. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு டெமோக்ரஸி நடக்குது. இப்போது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் புரிந்திருக்கிறார்கள். பாரதவாசிகளாகிய நாம் அனைத்தும் பெற்றவர்களாக இருந்தோம், இப்ப நம்ம புரிஞ்சிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாமே ஒரு காலத்துல நிறைஞ்சு இருந்தோம், வைரம் வைடூரியங்களால் ஆன மாளிகைகளில் இருந்தோம். புதிய உலகமாக அப்போது இருந்தது, பிறகு புதியதுதான் பழையதாக ஆகியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பொருளுமே பழையதாக ஆகத்தான் செய்கிறது. பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அப்படியே இருக்குமா என்ன, அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக வேஸ்ட் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும், தூக்கி போட்டுருவோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, எல்லா பொருளுமே பழையதாதான் ஆகுறதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி கட்டிடங்கள் புதிதாக கட்டுகிறார்கள், பிறகு கடைசியில் ஆயுள் குறைந்து கொண்டே செல்லும். கட்டிடம் அழகா கட்டுவாங்க, பாத்தீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் போனா அந்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, பழசாயிடும், அப்புறம் இடிச்சிட்டு வேற கட்டுவாங்க. இது புதியதாக இருக்கிறது, இது பாதி பழையதாக இருக்கிறது, இது மத்திய நிலையில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சில கட்டிடம் எல்லாம் பார்த்தா புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலது பாதி பழசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சிலது ஏதோ ஓரளவுக்கு மத்திய நிலையில இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு பொருளுமே அதே மாதிரிதான் சதோ ரஜோ தமோவாக ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துல குழந்தைகளே, உலகத்துல வெறும் அந்த வீடு மட்டும் கிடையாது, எல்லா பொருளுமே உலகத்துல அப்படிதான் சதோ ரஜோ தமோன்னு 3 நிலையை கடக்குது சொல்லி சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. பகவான் என்றால் பகவான் தான், பகவான் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதை கூட தெரிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே இந்த கார்ல கூட எழுதுவாங்க காட்ஸ் கிஃப்ட், பகவானுடைய பரிசு அப்படிலாம் எழுதுவாங்க. ஆனா உண்மையிலேயே பகவான் யாருன்னு யாருமே தெரிஞ்சுக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜா ராணி இல்லவே இல்லை, இங்கே ஜனாதிபதி பிரதம மந்திரி இன்னும் அவர்களுடைய மந்திரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்துல ராஜா ராணி எல்லாம் இல்ல, ஜனாதிபதி பிரசிடென்ட் இந்த மாதிரி தானே இருக்கிறாங்க, மந்திரிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்திலோ ராஜா ராணி எப்படியோ வித்தியாசத்தை பாபா சொல்லியிருக்கின்றார். சத்தியுகத்துல என்ன சொல்லியிருக்காரு பாபா, ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க, எல்லாரும் அன்பா இருப்பாங்க, எந்த வித்தியாசமுமே இருக்காது சொல்லி பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருப்பவர்களுக்கு மந்திரிகள் ஆலோசகர்கள் இருப்பதே இல்லை சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல யாரெல்லாம் எஜமானரா லட்சுமி நாராயணா இருந்தாங்களோ அவங்க யார்கிட்டையும் போய் ஆலோசனையே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சர்வ சக்திகள் நிறைஞ்சு இருப்பாங்க, சுயராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க, அவங்க மனசு புத்தி கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க நினைச்சாலே போதும், எல்லா வேலையும் முடிஞ்சிரும். யாரையும் போய் இந்த வேலை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு கெஞ்சவும் மாட்டாங்க, கொஞ்சவும் மாட்டாங்க, விரட்டவும் மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. மனசுல சங்கல்பம் தான் வரும், உடனே நடக்கும் எல்லாமே. அது மாதிரி தானா எல்லாமே நடக்கும். ஏன்னா அஷ்ட சக்திகள் நிரம்பி இருக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்றாரு. அங்க மந்திரிகளோ ஆலோசகர்களோ இருப்பதே இல்லை சொல்லி சொல்றாரு, அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் தான் சிவபாபாவிடம் சக்தி அடைந்து அந்த பதவியை அடைகிறார்கள். உண்மையிலே கடவுள் எப்ப வராரோ அப்பதான் அவர்கிட்ட அமிர்த வேலையில எஞ்சி சக்தி அடைஞ்சு அஷ்ட சக்திகளும் நிரம்புது. நிரம்பினோடனே ஆத்மா சக்திசாலி ஆயிடுது. அப்ப யாருக்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்லை இல்லையா. சுயம் அதுவே அந்த உடலை இயக்கும் போது என்ன ஆயிடும், ஆத்மா சக்திசாலியா ஆயிடும். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் சக்திசாலியா அவங்களும் மாறிடுறாங்க. அப்படியே நம்ம இங்க உருவாக்கிறாரு, அங்க போய் அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இங்கே ஆத்மாவை சக்திசாலியா ஆக்கி அங்க அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் உருவாகுது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பதவியே இங்க இருந்துதான் அடையறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் பாபாவிடமிருந்து உயர்ந்த வழி கிடைக்கிறது. இந்த சமயத்துலதான் சங்கம யுகத்துலதான் ஆத்மா பரமாத்மாவிட்ட இருந்து உயர்ந்த வழியே கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பாபாட்ட இருந்துதான் அந்த ஸ்ரீமத் கிடைக்குது சொல்லி சொல்றாரு. அதன் மூலம் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். இந்த ஸ்ரீமத் படி நடந்துதான் பாபாவுடைய வழியை கேட்டு அவர் சொல்ற மாதிரி கேட்டு அதன்படி நடக்கும்போது உயர்ந்த பதவியை அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு யாரிடமும் வழி கேட்க மாட்டார்கள். இப்ப கடவுளே வழி காட்டும் போது நம்ம ஏன் போய் மனிதர்கள்ட்ட வழி கேட்க போறோம்,
ஏன்னா கடவுளே கரெக்டான வழி சொல்றாரு இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம். அவரை தவிர நமக்கு நல்லது சொல்றவர் வேற யாரு இருக்க முடியும்? நம்மளுடைய அப்பா. அவரே நமக்கு நல்ல வழி காட்டும் போது மற்றவங்கள்ட்ட நம்ம போக தேவையில்ல, அதான் சொல்றாரு. பிறகு யாரிடமும் வழி கேட்க மாட்டார்கள் சொல்றாரு. அங்கே மந்திரிகள் இருப்பதில்லை. லட்சுமி நாராயணுக்கும் மந்திரிகள்லாம் கிடையாது. இறங்கு முகத்தில் செல்லும் போதுதான் மந்திரிகள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் துவாபரேகத்துல இருந்து நம்ம ஆத்மா வந்து கலைகள் குறையும் போது என்ன ஆயிடுது, மனசு புத்தி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாதனால எல்லாத்துலயும் குழப்பம் வந்துடும். அப்ப என்ன விஷயம், எந்த விஷயம்னாலும் நம்ம வந்து முடிவு எடுக்கிறதுக்கு குழம்பும். அப்ப வந்து மந்திரிகள் தேவைப்படுது. அந்த டைம்ல தான் மந்திரிகள் இருக்கிறார்கள். அதனாலதான் எல்லாமே குழம்பி போயிடுச்சு சொல்லி பாபா சொல்றாரு. புத்தி இல்லாமல் ஆகிறது. இறங்கு முகத்துல வரும்போது ஆத்மாக்கு என்ன ஆயிடுது, புத்தி கெட்டு போயிடுச்சு, புத்தி இல்லாமல் ஆகிறது, காலியாகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, மந்திரிகள்லாம் தவறான ஆலோசனைகள் கொடுத்து இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுறது, ராஜாவே ஏமாத்திருவாங்க. அப்ப அந்த மாதிரி ராஜாவா துவாபரேகத்துல இருந்து ஆயிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. முக்கியமானது விகாரத்தின் விஷயமாகும். முக்கியமானதே இந்த விகாரம் தான், காம விகாரம் தான் எதிரி சொல்றாரு. தேக அபிமானத்தின் மூலம்தான் விகாரமே பிறக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதில் காமம் தான் முதலாவதாகும் சொல்லி சொல்றாரு. முதல் எதிரியே காமம் தான் சொல்றாரு. ஏன்னா அதுல தானே எல்லாமே, இந்த ராஜாக்களே விழுந்தது எல்லாத்துக்கும் காரணமே இந்த முதல் விகாரம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகின்றார், இந்த காமம் மிகப்பெரிய எதிரியாகும் சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப எதிரி, இது ஏமாத்திருவாங்கன்னு சொல்றாரு. இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க வெற்றி அடையறதுனால தான் நீங்க உலகத்தையே வென்றவரா ஆகுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஒண்ணுமே இல்லை, இந்த விகாரங்கள்லாம் நீங்க வெற்றி அடையணும்னா நீங்க ஆத்ம உணர்வுல வந்துட்டா போதும், தானே நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம். அந்த தேக உணர்வுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா நிறைய முறை புரிய வைத்திருக்கின்றார். நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்கிறது சொல்லி சொல்றாரு பாபா. இந்த நல்லது கெட்ட சம்ஸ்காரம், நல்ல புத்தி கெட்ட புத்தி, புத்திய பாரு அப்படிலாம் திட்டுவோம் இல்லையா, அந்த ஆத்மாவில தான் அந்த நல்ல புத்தி கெட்ட புத்தி நல்ல சம்ஸ்காரம் கெட்ட சம்ஸ்காரம் எல்லாம் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த உடம்புல ஒண்ணும் கிடையாது, ஆத்மாவில தான் இருக்குது. அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு மறுபிறவி எடுத்தாலும் அது அப்படியே தொடர்ந்து வருது, அது பண்ண கர்மம் தொடர்ந்து வரும். அது வந்து கர்ப்ப சிறையில மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, என்னை வெளியே விடுங்கனாலும் மாட்டிக்குது. அடுத்த பிறவி மறுபிறவி எடுத்து திரும்ப அனுபவிக்குது. அத பாபா சொல்றாரு. இங்கேதான் கர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றாரு. அப்ப இங்கதான் உங்களுக்கு கர்மங்களின் விளைவு பத்திலாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சத்தியுகத்தில் இல்லை சொல்லி சொல்றாரு. ஏன்னா சத்தியுகத்துல உங்களுக்கு அகர்மா தான் செய்வீங்க. நீங்க செய்யற எந்த செயலுமே ஆத்ம உணர்வுல செய்யும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து வராது. அதாவது தவறாவோ நல்ல பலனோ இல்ல கெட்ட பலனோ ரெண்டுமே இருக்காது. அங்க அகர்மம் செய்வீங்க, அதனால அது சுகதாமமாகும் சொல்லி சொல்றாரு. அங்க விகர்மமே ஏற்படாது. பாவ கர்மம் பண்ணாதானே அதை தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். நம்ம பாவ கர்மமே செய்யல, எல்லாமே சுகர்மமே செய்யறோம். அதாவது சுகம் கொடுக்கக்கூடிய செயலை செய்யும் போது அதனுடைய பலன் என்னவா இருக்கும், நல்ல பலனா தானே இருக்கும். அது சுகதாமமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை சுகதாம சாந்திதாம வாசிகளாக மாற்றுகின்றார். பாபா நேரடியாக ஆத்மாக்களிடம் பேசுகின்றார். இப்ப நேரடியா நம்மள்ட்ட வந்து உடம்போட பேசல, அவர் ஆத்மாக்கள்கிட்ட தான் பேசுகின்றார். அவருடைய குழந்தைகள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆத்மா நிச்சய புத்தியுடையவராகி அமர்ந்துரு சொல்லி நம்மள சொல்றாரு பாபா. நிச்சய புத்தியோட உட்காந்துரு, நான் ஆத்மா, என்னுடைய அப்பாட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி நிச்சய புத்தியோட உட்காந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேகாபிமானத்தை விடு என்று அனைவருக்கும் கூறுகின்றார். இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே தனித்தனியா பாபா புரிய வைக்கிறாரு, சொல்றாரு. தேகாபிமானத்தை விட்டுருங்க, ஆத்மான்ற நிச்சய புத்தியோட உட்காந்து கேளுங்க இந்த பாடத்தைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேகம் அழியக்கூடியது பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த தேகம் பாக்குறீங்க இல்லையா, அது அழிஞ்சிரும். எல்லாமே அழியக்கூடியது. உங்க உடலும் சரி, மற்றவர்கள் உடல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நம்ம 100 வருஷம் முன்னாடியே நம்ம பார்த்தவங்க எல்லாம் கிடையாது இல்லையா, எல்லாமே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஆத்மா போயிடுச்சு. அந்த உடல் எரிச்சிருப்பாங்க இல்ல புதைச்சிருப்பாங்க இல்லையா, அவ நிரந்தரம் கிடையாது. தேகம் வந்து அழியக்கூடியது சொல்லி சொல்றாரு. நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஆனா எல்லாருமே நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே அழிவற்றவர்கள், எல்லாமே இருக்கிறாங்க, வெவ்வேறு உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள் பாபா சொல்றாரு. இந்த ஞானம் வேறு யாரிடத்துமே இல்லை. பாருங்க, இந்த நேரத்துல இந்த ஞானம் கூட தெரியாதவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, செத்து போனவங்க படத்தை வச்சுட்டுலாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த ஆத்மா வேற உடல் எடுத்திருக்கும், இல்லைன்னா வந்து சூட்சும உலோகத்துல பாபாவுக்கு ஏதாவது சேவை பண்ணிட்டு இருக்கும். நமக்கு எல்லா ஞானமுமே நமக்கு தெரியுது இல்லையா.
இந்த ஞானம் வேறு யாரிடத்திலுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஞானத்தை அறியாத காரணத்தினால் பக்தியையே ஞானம் என்று புரிந்து கொண்டார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானம் தெரியாதனால பக்தி தான் ஞானம்ட்டு புரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள், பக்தி தனி, ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா, பக்தின்றது நம்ம கடவுளை தேடி தேடி கோயில் கோயிலா அலைஞ்சோம், கடவுள் இப்ப கிடைச்சிட்டாரு, ஞானம் கிடைச்சிருச்சு, ஆத்மான்ற ஞானம் கிடைச்சிருச்சு, பரமாத்மா நம்மளுடைய அப்பான்ற ஞானம் கிடைச்சிருச்சு. அதன் மூலம் நமக்கு சத்கதி ஏற்படுகிறது, நல்ல கதி ஏற்படுது இல்லையா. முன்னாடி நம்ம பக்தியில தெரியுமா, இப்ப முடிஞ்சிட்டு நம்ம சத்தியோகம் போக போறோம், அடுத்த பிறவி நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம்னு பக்தியில நமக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லையே. நம்ம யாரையோ பார்த்தோம், கோயில்ல போய் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் கடவுள் அப்படின்ட்டு கையேந்தி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா பாபா இப்ப என்ன சொல்லிட்டாரு, நீங்க தான் அது, நீங்க அந்த மாதிரி ஆக போறீங்க, நீங்க என்ன நினைங்க, உங்க பாவம் அழிஞ்சிட்டு அந்த மாதிரி ஆயிடுங்கன்னு சொல்லி சத்கதியே கொடுத்துட்டாரு இல்லையா. இப்ப அடுத்த பிறவி நம்ம எடுக்க போறோம், நம்ம என்னவா ஆக போறோம், எல்லா ஞானமும் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. அதான் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியின் சுகம் அல்ப காலத்திற்கானதாகும் சொல்லி சொல்றாரு. பக்தியோட சுகம் பாருங்க, ஒரு கோயிலுக்கு போனோமா, ஒரு தொட்டில் கட்டணுமா, ஒரு குழந்தை பிறக்கும், அது அல்ப காலத்திற்கான சுகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எந்த பக்தியில நீங்க என்ன வேணாலும் ஒரு காசு பணம் கேட்டீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு வந்துடும். அது நம்மளோட உழைப்போ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ போன ஜென்மத்தினுடைய ஏதோ பலனோ நமக்கு ஒரு காசு பணம் வருதுன்னா அந்த கோயிலுக்கு போனதுனால தான் வந்துச்சுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். அப்ப ஒரு அல்ப காலத்திற்கான சுகம் நமக்கு கிடைக்குது இல்லையா. அந்த பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஒரு கோயில் கட்டுறோம், அதனால ஒரு நன்மை ஏற்படும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், அடுத்த பிறவில நோயற்ற உடல் கிடைக்கும். நம்ம ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒரு ஓபன் பண்றோம், அப்ப அடுத்த பிறவில நம்ம ஞானம் அறிவு உள்ளவர்களாக பிறப்போம், நல்லா படிக்கிறவங்களா பிறப்போம். இது எல்லாமே அல்ப காலத்திற்கான சுகம் பக்தி மூலமா கிடைக்குது சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் பாவ ஆத்மாக்களாகி விடுகிறார்கள், விகாரத்தில் சென்று விடுகிறார்கள். ஏன் அவங்களுக்கு நீண்ட கால சுகம் கிடைக்கலன்னா, பக்தியில என்ன பண்றோம், நம்ம பாவம் செய்யறோம்னு தெரியல, 5 விகாரத்துல சிக்கிக்கிறாங்க. அதனால அப்படியும் போய் பக்தி செஞ்சுட்டு வருவாங்க, விகாரத்திலே போயிடுவாங்க. அதனால அவங்க பாவாத்மாக்களாக ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்தது சொல்றாரு. நமக்கு இப்போ பாபா வந்துட்டாரு, ஞானம் கிடைச்சிருச்சு, ஞானம் கிடைச்சதுனால அரை கல்பத்திற்கு எல்லையற்ற ஆஸ்தி இப்போ கிடைக்கிறது, அது முடிந்து விட்டது சொல்லி சொல்றாரு. பிறகு இப்போது பாபா ஆசி கொடுப்பதற்காக வந்துள்ளார். இப்ப திரும்ப நம்ம பக்தி செய்து செய்து பாபா கிடைச்சிட்டாரு, மீண்டும் நம்மள எல்லையற்ற ஆஸ்தியில நிரப்பிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலம் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்துமே கிடைத்து விடுகிறது. இப்ப பாபா கிடைச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சிருது, தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே கிடைச்சிருது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகத்தான் வேண்டும். இப்போது இந்த சுடுகாட்டிலிருந்து மனதை நீக்கி பரிஸ்தானம், தேவதைகள் வாழும் இடம் சொர்க்கம், அதுவேளை நீங்க பற்று வையுங்கள், புதிய உலகத்தின் மீது பற்று வையுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, இந்த பழைய வீடு இடிக்க போறாங்கன்னா பழைய வீடை மறந்துட்டு புது வீட்டுக்கு போறதை தானே யோசிச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி நினைச்சுக்காங்கன்னு சொல்றாரு. எப்படி லௌகீக தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகளின் புத்தியின் தொடர்பு பழைய வீட்டிலிருந்து நீங்கி புதிய வீட்டின் மீது ஈடுபட்டு விடுகிறது. பாபா சொல்றாரு, அலுவலகத்தில் அமர்ந்திருந்தால் கூட புதிய வீட்டில் தான் இருக்கும், அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும், இது எல்லையற்ற விஷயம் சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை புதிய உலகம் சொர்க்கத்தை நமக்காக படைத்து கொண்டிருக்கின்றார். இப்ப நமக்காக பாபா புது உலகத்தையே படைச்சிட்டு இருக்கிறார், சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போது பழைய உலகத்திலிருந்து சம்பந்தத்தை துண்டித்து என் ஒருவனிடத்தில் இணையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு என்று கூறுகின்றார். இப்ப நீங்க இந்த பழைய உலகத்துல எல்லாத்தையும் மறந்துருங்க, எல்லாருமே நம்ம கூட தான் வரப்போறாங்க, எல்லாரும் கடவுளை நினைக்கிறாங்க, எல்லாரும் நம்ம கூட சொர்க்கத்துல வெவ்வேறு உருவத்துல எல்லாரும் நம்ம கூட தான் நடிக்க போறாங்க, எங்கேயும் யாரும் போக போறது இல்ல, முழு உலகமுமே கடவுளோட தான் வரப்போறாங்க. அதனால நீங்க எதுக்கு எல்லாத்தையும் மறந்துருங்க, இங்க இருக்கிறது எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க, சொத்து, சுகம், உறவினர்கள் எல்லாத்தையும் மறந்து புத்தி மூலமா என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, இங்க எந்த பற்றும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்காக புதிய உலகமும் இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தில் அர்ப்பணமாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப உங்களுக்காக தான் இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்துல இந்த உலகம் அர்ப்பணமாகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த முழு மரமும் தமோ பிரதானமாக உளுத்து போய்விட்டது. இப்ப பாருங்க, இந்த முழு சிருஷ்டி சக்கர மரமே தமோ பிரதான நிலையில இருக்குது, எல்லாருமே 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, தமோ பிரதானமா உளுத்து போயிடுச்சு சொல்லி சொல்றாரு. இப்போது பிறகு புதியதாகிறது. இப்ப திரும்ப அந்த மரத்தை பாபா புதுசா உருவாக்கிட்டு இருக்கிறார். எனவே பாபா புரிய வைக்கின்றார், இவை புதிய உலகத்தின் விஷயங்களாகும் சொல்லி சொல்றாரு. எப்படி மனிதர்கள் வியாதியில் இருக்கும்போது கூட நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகி விடுகிறார்கள் அல்லவா. இப்ப வியாதி வந்துச்சுன்னா பாருங்களேன், ஐயோ தாக்கு பிடிக்காது போலகுது, எனக்கு ஒன்றும் உடம்பு முடியல,
ரொம்ப நம்பிக்கை இழந்துருவாங்க. இவர் பிழைப்பது கஷ்டம் என்று புரிந்து கொள்வார்கள். இப்போ ஒரு யாருக்காவது உடம்பு முடியலன்னா பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, இவங்க ரொம்ப கஷ்டம் போலகுது, பிழைக்க மாட்டாங்க போல இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அதே போலதான் இந்த உலகம் கூட இப்போது நம்பிக்கை இல்லாததாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பார்த்தாலே தெரியுது இல்லையா, சீதோஷ்ண நிலையெல்லாம் அப்படி இருக்குது. குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு, பனி கட்டியெல்லாம் உருகுது, எல்லா பக்கம் ஒரு ஒரு பக்கம் இயற்கை சீறிட்டு இருக்குது, அங்கங்க நடந்துட்டு இருக்குது. பாபா பாக்குறாரு இந்த உலகம் அவ்வளவுதான், நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் இந்த உலகத்தை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனாலதான் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, இந்த உலகம் இப்போது நம்பிக்கை இல்லாததாக இருக்கிறது, சுடுகாடாக ஆக போகிறது சொல்லி சொல்றாரு. பிறகு இதனை ஏன் நினைவு செய்ய வேண்டும், அப்புறம் ஏன் இதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சிட்டு தூய்மை ஆத்மா தூய்மை ஆயிட்டு வாங்க போலாம் சொர்க்கத்துக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது எல்லையற்ற சந்நியாசமாகும் சொல்றாரு. இதுதான் இந்த மாதிரி புத்தி மூலமா நீங்க சந்நியாசம் பண்றீங்க பாருங்க முழு உலகத்தை, இதுதான் எல்லையற்ற சந்நியாசம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஹடயோக சன்னியாசிகள் வீடு வாசலை மட்டும் தான் விட்டு செல்கிறார்கள். அந்த சன்னியாசிகள் பாருங்க வீட்டு வாசலை விட்டு போயிடுவாங்க, வைராக்கியம் வந்துடும் உடனே, எனக்கு எதுவுமே வேணாம், அந்த வீடும் வேணாம், வாசலும் வேணாம், அந்த குழந்தை குட்டி மனைவி மக்கள் எதுவுமே வேணான்ட்டு வீட்டை விட்டு ஓடுவாங்க. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். நீங்க அப்படி கிடையாது, நீங்க யாரையும் விடக்கூடாது, எல்லாரு கூடயும் இருக்கணும், எல்லாருக்கும் அன்பா இருக்கணும், ஆனா புத்தி மூலமா விலகி இருக்கணும். நேற்று சொன்னார் இல்லையா, சும்மா பேரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க, ஆனா உண்மையான அன்பு என் மேல மட்டும் செலுத்துங்கன்னு சொன்னார் இல்லையா பாபா. அந்த மாதிரி நம்ம புத்தி மூலமா அவரை மட்டும் நினைக்கணும், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தணும், ஆனா பற்றற்ற அன்பு செலுத்தணும். யார் மேலேயும் இவங்க என்னுடையவங்கன்னு பிடிச்சி வச்சிடக்கூடாது. அவங்கவுங்க நடிப்பு அவங்கவுங்க நடிக்கிறாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம நடிப்பை நம்ம நல்ல செவ்வனே நல்ல நடிப்பா நடிச்சுட்டு யாருக்கும் துக்கம் கொடுக்காம பாபா நினைவிலே கர்ம யோகியா இருந்து கர்மாதீத நிலை அடைஞ்சு பாபா நினைவிலே இந்த உடலை விட்டு போகணும். அதுதான் பாபா எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்குறாரு. பாபா நல்லதுதான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பழைய உலகத்தையே சன்னியாசம் செய்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாருங்க, அவங்கள மாதிரி வீடு வாசலை விட்டு போகல, நம்ம இந்த உலகத்தையே புத்தி மூலமா சந்நியாசம் செய்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பழைய உலகத்துல இருந்து புதிய உலகமாகி விடுகிறது. நீங்க எப்ப இந்த மாதிரி புத்திய உலகத்துல இருந்து எடுக்கிறீங்களோ அப்ப இந்த பழைய உலகம் என்னவா ஆயிடுதுன்னா புதிய உலகமாகவே ஆயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம மாறினாதான் இந்த உலகமே மாறும், சுய மாற்றமே உலக மாற்றம் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா கூறுகின்றார். பாருங்க, இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா, நான் தான் உங்களுக்கு வேலைக்காரன்னு சொல்றாரு, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா, ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த சேவகன் சொல்லி பாபா சொல்றாரு. நான் குழந்தைகளின் சேவைக்காக வந்துள்ளேன். இப்ப நம்மளுடைய சேவைக்காக வந்திருக்கிறாரு பாபா. பாபாவை நம்ம தான் கூப்பிட்டோம் இல்லையா, பதித்த பாவனரே வாருங்கள்ட்டு, அதனாலதான் ஓடி ஓடி வந்திருக்கிறாரு நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு. பாபா, நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம், நீங்கள் தூய்மையற்ற உலகத்தில் மற்றும் தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் என்று என்னை அழைத்தீர்கள், எப்படி அழைப்பு கொடுக்கின்றீர்கள் பாருங்கள். தூய்மையற்றவர்களாக மாற்றுவது ராவணன், அவனை தான் எரித்து கொண்டிருக்கிறார்கள், இவன் மிக பெரிய எதிரி ஆவான். எப்போதிலிருந்து ராவணன் வந்தானோ அப்போதிலிருந்து உங்களுக்கு முதல் இடை கடைசி துக்கம் கிடைத்து விஷக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, என்ன கூப்பிட்டீங்க இல்லையா, அதான் வந்துட்டேன், தூய்மையற்ற சரீரத்துல வாருங்கன்ட்டு கூப்பிட்டீங்க, எப்படி அழைப்பு கொடுத்தீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தூய்மையற்ற ஆக்கண்டு யாருன்னா ராவணன் தான், அவனை தான் எரிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் எரிக்கிறோன்னு கூட தெரியாம எரிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நேரத்துல இருந்துதான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, முதல் இடை கடைசி துக்கம் வந்துருச்சு, விஷக்கடலில் இப்போது மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது பாபா கூறுகின்றார், விஷத்தை விட்டுவிட்டு அமிர்தத்தை குடியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, இப்ப விஷயத்தை விட்டுடுங்க, அமிர்தத்தை குடியுங்கள், ஞான அமிர்தத்தை குடியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் விகாரத்தின் காரணமாக நீங்கள் எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள், எத்தனை வழியுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். அரை கல்பமா என்ன பண்ணோம், ராவண ராஜ்யத்துல யார் யார் சொன்ன வழியிலோ போயிட்டோம் இல்லையா, எத்தனை வழியில போயிட்டோம், துக்கமுடையவரா ஆயிட்டோம் இல்லையா, எவ்வளவு திட்டுகிறீர்கள், அவ்வளவு திட்டுகிறீர்கள். யார் உங்களை தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவரை அனைத்திலும் அதிகமாக திட்டுகிறீர்கள். பாருங்க, அவ்வளவு திட்டணுமா நம்ம பக்தியில கூட. பாருங்க, இதெல்லாம் ஒரு சாமியா, காதே கேட்காதா, கண்ணே கிடையாதா, சாமியே நீ எங்கதான் இருக்கிறன்னு சொல்லி நான் திட்டிருப்போம் இல்லையா, அதான் வச்சுட்டு சொல்றாரு. கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம திட்டிட்டோம், கடவுள் கேட்க மாட்டாருன்னு இப்ப எல்லாத்தையும் திரும்ப கேட்கிறாரு பாபா. நீங்க எவ்வளவு திட்டினீங்க என்ன, உங்களைதான் நான் தூய்மையான உலகத்துக்கு எஜமானரா ஆக்கினேன், என்னையே திட்டுனீங்க இல்லையா சொல்லி கேட்கிறாரு. அதிசயம் செய்கிறீர்கள், கடவுளே திட்டுறீங்க இல்லையா, அதிசயம் பண்றீங்கன்றாரு. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டீர்கள், நீங்க தான் சொன்னீங்க 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம், மனுஷங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி, புல்லாகி பூண்டாகி இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலே 84 பிறவிதான் நீங்க எடுக்கிறீங்க. மனித ஆத்மா
மனித பிறவி தான் எடுக்கும். மற்ற ஆத்மாக்கள்லாம் நாய் ஆத்மா நாய் பிறவி தான் எடுக்கும். எதுவுமே மாறி மாறிலாம் பிறக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. 84 லட்சம் உயிரினங்கள் தான் இருக்குது உலகத்துல. 84 லட்சம் பிறவியெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி ஆயில கூட, கல்பத்தின் ஆயில கூட கூட்டி எழுதி வச்சுட்டீங்க சாஸ்திரங்கள்ல. இதனாலதான் குழப்பமே ஏற்பட்டுருச்சு. இன்னும் கூட போய் என்ன பண்ணிட்டீங்க, என்ன சர்வ வியாபி என்று சொல்லி விடுகிறீர்கள். நான் எல்லாத்துலயும் இருக்கிறேன், நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டீங்களா? என்னையும் வந்து என்ன சொல்லிட்டீங்க, நாயில இருக்கிறேன், பூனையில இருக்கிறேன், கல்லுல இருக்கிறேன், முள்ளுல இருக்கிறேன், தூண்ல இருக்கிறேன், துரும்புற இருக்கிறேன்லாம் சொல்லி வச்சுட்டீங்க. என்னிலும் இருக்கிறாரு, உன்னிலும் இருக்கிறாருலாம் சொல்லிட்டீங்க. இது கூட நாடகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே டிராமா தான், குழந்தைகளை கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அது உங்களுடைய தப்பு இல்ல. என்னை காணோன்னு தேடி தேடி இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு விளையாட்டாக புரிய வைக்கிறேன். இப்ப கடவுள் வந்து விளையாட்டா நமக்கு புரிய வைக்கிறாரு. நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்கார சுபாவம் ஆத்மாவுடையது தான் இருக்கிறது. உங்க மேல தப்பு இல்ல, எல்லாம் அந்த ஆத்மாவிலதான் அந்த நல்ல கெட்ட சம்ஸ்கார சுபாவம் இருக்குது. ஆத்மா கூறுகிறது, நாம் 84 பிறவிகள் அனுபவிக்கின்றோம். இப்ப ஆத்மா தான் சொல்லுது, நான் 84 பிறவிகள் அனுபவிக்கின்றோம். ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை இழக்கிறது. இதை கூட பாபா இப்போது புரிய வைத்திருக்கின்றார். இப்போ ஒரு ஆத்மா என்ன பண்ணுது, இறக்கும் வேலையில அந்த வயசாயிடுச்சுன்னா அந்த ஆத்மா உடல்ல இருந்து வெளியேறி வேற ஒரு சின்ன குழந்தை உடலை எடுக்குது. இதெல்லாம் பாபா தான் புரிய வைத்திருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றார். நாடகத்தின் திட்டப்படி பாபா தான் வந்து யார் தலைகீழாக ஆகிவிட்டார்களோ அவர்களை நேராக மாற்றுகின்றார். இப்ப நாடக திட்டப்படி பாபா வந்து யாரெல்லாம் தேக உணர்வுல வந்து தேகம்தான் நான் புரிஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நீ இந்த தேகமே கிடையாது, நீ ஆத்மான்ட்டு நம்மள தலைகீழா தொங்க விடுறாரு இப்ப வந்து பாபா. இப்ப தலைகீழாக யார் ஆயிட்டாங்களோ அவங்கள இப்ப நேராக பாபா வந்து நம்மள மாற்றுறாரு. அதான் வந்து சொல்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார், நீங்கள் இங்கே தலைகீழானவர்களாக அமராதீர்கள். பாபா சொல்றார், இங்க வந்து தலைகீழானவரா உட்கார்ந்துருக்காதீங்க, உங்களை நேராக மாற்ற நான் வந்திருக்கிறேன். நீங்க தலைகீழா உட்கார்ந்துருக்காதீங்க, நீங்க எல்லாம் ஆத்மா, நீங்க வந்து தேகம் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு அல்லாஹ் பாபா கிடைத்திருக்கின்றார். அவர் உங்களை சரியாக்குகின்றார். இப்ப பாபா வந்துட்டாரு, நம்மளை சரி செய்ய வந்திருக்கிறாரு. ராவணன் தலைகீழாக மாற்றுகின்றான், பிறகு சரியாவதன் மூலம் நீங்கள் நேராக நின்று விடுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க ராவணன், இந்த மாயா ராவணன் தான் வந்து உங்களை தலைகீழா தேக உணர்வுல கொண்டு வந்துருச்சு. நீங்க இந்த தேகம்னு நம்பிக்கிட்டு நீங்க அந்த 5 விகாரத்துல சிக்கிக்கிட்டீங்க. இப்ப சரியாகிறது மூலமா நீங்க நேராக நின்று விடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு நாடகமாகும், இது எல்லாமே டிராமா. குழந்தைகளே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தை பாபா தான் அமர்ந்து கூறுகின்றார். இப்ப இது எல்லாத்தையும் யார் சொல்றது, இந்த பிராமணிகள் சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லையே, இந்த ஞானத்தை கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மனிதர்கள் யாருமே இதை சொல்லல. நிராகார் பரம்பிதா பரமாத்மா தான் வந்து நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. பக்தி பக்தி தான், ஞானம் ஞானம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாகும். பக்தி வந்து வேற ஒரு குளம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அங்கே குளிப்பதன் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அமர்நாத்ல கூட ஒரு குளம் இருக்குது, அங்க போனா ஞானப்பரி குளிக்கிறது மூலமா அந்த தேவதையா ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மானசரோவரம் ஏதோ ஒரு ஏரி சொல்லுவாங்க. அத பாபா சொல்றாரு. அங்க குளிக்கிறது மூலமா தான் தேவதை ஆக முடியாது. இந்த ஞான சரோவர், இதுதான் ஞானம். ஞானம் என்ற நதியில குளிச்சாதான் நீங்க தேவதை ஆக முடியும். பகவானே கொடுக்குற இந்த ஞான நதியில குளிக்கும் போது தான் நீங்க தேவதை ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஞான சரோவர் கிடையாது. பாபா சொல்றாரு, பார்வதிக்கு அமர கதை சொன்னதாக சொல்லி விடுகிறார்கள். சிவபகவான் வந்து அமர்நாத்ல பார்வதிக்கு உட்காந்து அமர கதை சொன்னாங்களாம். அப்ப பார்வதி தூங்கிட்டாங்களாம். அப்ப பக்கத்துல ஒரு புறா உட்காந்து கேட்டுச்சான். அப்படின்னு ஒரு கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாபா இப்ப சொல்றாருதான் அமர கதை. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த கதை இப்பதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க எல்லாருமே பார்வதிகள் தான். ஒரு பார்வதி மட்டும் அமர கதை சொன்னாரா என்ன? ஒரு பார்வதிக்கு தான் அமர கதை சொன்னாரா கடவுளே? இல்ல இல்லையா? சிவன் வந்து எல்லாருமே ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாருமே பார்வதிகள் தான். நீங்க ஆத்மா, நீங்க அழிவற்றவர்கள் என்ற அந்த அமர கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. இது எல்லையற்ற விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அமரலோகம் சத்தியுகமாகும். உண்மையிலே அந்த அமரலோகம், அமரன்னா அழிவற்றன்னு அர்த்தம். அந்த ஆத்மா அழிவற்றவர்கள். அந்த ஆத்மாக்கள் எங்க வந்து அழிவற்றவர்களா இருந்தாங்கன்னா சத்தியுகம், சொர்க்கத்துல அந்த மாதிரி நடிச்சாங்க. மரணலோகம் வந்து கலியுகமாகும். அங்க சத்தியுகத்துல யாராவது செத்து போனா அழமாட்டாங்க. லட்சுமி நாராயணன் உடலை விட்டு போவாங்க, 150 வருடம் கழிச்சு சந்தோஷமா உடலை விட்டு போவாங்க, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போவாங்க, யாரும் அழமாட்டாங்க. ஆனா மரணலோகம் கலியுகமாகும். இங்க கலியுகத்துல பாருங்க, யாராவது இறந்துட்டா ஒரே தம்பட்டம், ஒரே இது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இதுக்கு பேரே மரணலோகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதே முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. இங்க எல்லாரும் முள்ளா குத்துறாங்க இல்லையா, இங்க ஒரே காடாட்டம் இருக்குது இல்லையா, எல்லாரும் சொற்களால முட்களா அப்படியே துக்கம் தான் கொடுப்பாங்க இல்லையா.
இருந்தும் துக்கம் கொடுக்குறாங்க, போயும் துக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இது முட்கள் நிறைந்த காடுதான் இல்லையா அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை, யாருமே கடவுளே தெரிஞ்சுக்கல, அனாதி ஆயிட்டாங்க. பாபா சொல்றாரு, பரம்பிதா பரமாத்மா ஹே பகவானே என்று சொல்கிறார்கள், ஆனால் தெரிஞ்சிருக்கவில்லை. எல்லார் வாயிலிருந்து கூப்பிடுறாங்க அல்லா அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனா அவர் யாருன்னே தெரிஞ்சுக்கல சொல்லி சொல்றாரு. நீங்களும் கூட தெரிஞ்சிருக்கவில்லை, உண்மையிலே உங்களுக்கு கூட தெரியாது இல்லையா. இப்ப நானே வந்து பாபா நமக்கு புத்தி போட்ட ஓபன் பண்ணி நமக்கு சொல்லிட்டாரு இல்லையா, டச் பண்ண பிறகுதான் நமக்கே புரிஞ்சது இல்லையா, பாபா வந்து சரியாக மாட்டினார். இப்ப பாபா தலைக்கீழா இருந்து தொங்கிட்டு இருந்த நம்மள இப்ப சரியாக மாட்டினார். பகவானே அல்லா என்று அழைக்கின்றனர். பகவானை தான் அல்லான்னு சொல்றாங்களே, அவர் ஒருத்தர் தான் கடவுள், அவரை தான் பல பேரால அழைக்கிறாங்க அல்லான்னு சொல்றாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, அல்லாஹ் கற்பித்து அல்லாஹ் பதவி கொடுப்பார் அல்லவா, அப்ப அல்லாஹ் வந்து பாடம் எடுத்து பதவியும் கொடுப்பாரு இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பகவான் ஒருவரே ஆவார். லட்சுமி நாராயணனை பகவான் பகவதி என்று சொல்ல முடியாது, லட்சுமி நாராயண பகவான்னு சொல்ல முடியாது. அவங்கள எப்படி விஷ்ணுவை எப்படி நம்ம பகவான் பகவதின்னு சொல்ல முடியும், அவங்கதான் பிறப்பிறப்புல வராங்க இல்லையா. இவர்கள் மறுபிறவியில் வருகிறார்கள் அல்லவா, நான் தான் இவர்களுக்கு ஞானம் கற்பித்து தெய்வீக குணமுடையவர்களாக மாற்றினேன்னு சொல்லி இப்ப பகவானே வந்து புரிய வைக்கிறார். பாருங்க, லட்சுமி நாராயணன் ஒண்ணும் பகவான் பகவதி கிடையாது, அவங்களே மறுபிறவியில வர்றாங்க. அவங்க உடல் எடுக்கிறாங்க இல்லையா, உடல்ல இருக்கிறவங்க யாருமே கடவுள் கிடையாது, பிறப்பிறப்புல வராதவர் தான் கடவுள். நான் தான் கடவுள், நான் வந்து தான் இவங்களுக்கே ஞானம் கற்பித்து இவங்களை தெய்வீக குணமுடையவர்களா நான் மாத்தினேன்னு சொல்லி பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஒருவருக்கொருவர் ஆத்மாக்கள், சகோதரர்கள், பாபாவின் ஆஸ்திக்கு உரிமையுடையவர்களா ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. உலகம் முழுவதும் எல்லாருக்குமே ஆஸ்திக்கு உரிமை இருக்கு சொல்லி சொல்றாரு. அப்படி கிடையாது, யாருக்குமே வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, கடைசியில எல்லாருக்குமே ஞானம் போயிருக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் வெயிட்டிங், இல்லைன்னா விநாசம் உடனே அடுத்த நிமிஷமே சுவிட்ச் ஆன் பண்ணாருன்னா விநாசம் முடிஞ்சிடும். ஆனா இங்க முடியலையே, விஷயம் போலையே, கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி முழு உலகத்துக்கும் தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும், தெரிஞ்சாதான் விநாசம் முடியும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளோட கடமை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பாபா சொல்றார், மனிதர்கள் காரிருள் இருக்கின்றார்கள். இப்ப மனுஷங்க பாருங்க, காரிருள்ல இருக்கிறாங்க, எது உண்மை எது பொய்னே தெரியல. இந்த உடல் நிஜம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த உலகம் நிஜம், இன்னும் ரொம்ப காலம் நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படிலாம் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அசுர சம்பிரதாயம் அல்லவா. பாருங்க, இங்க இருக்கிறவங்களே எல்லாம் அசுர சம்பிரதாயத்தர்கள் இல்லையா சொல்றாரு. ஆனா மரணத்தை மட்டும் யாராலையும் மாத்த முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கலியுகம் இன்னும் சிறு குழந்தை போல் தவழ்கிறது என்று சொல்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கலியுகம் இப்பதான் குழந்தை, இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்குது, இன்னும் அது படிச்சு பெரிய ஆளாகணும், அப்பதான் உலகம் அழியும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆண்டுகள் கலியுகம் இருக்கின்றன என்று புரிந்து கொள்கிறார்கள். அவங்க தான் சொல்லிட்டாங்களே சாஸ்திரத்துல 40 லட்சம் ஆண்டுகள்னு. அப்ப கலியுகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு அஞ்ஞான இருளில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அஞ்ஞான இருள்ல உறங்கிட்டு இருக்கிறாங்க, கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது கூட விளையாட்டாகும், என்ன பண்றது, இது கூட டிராமா, சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. வெளிச்சத்தில் துக்கம் ஏற்படுவதில்லை, இருளில் தான் இரவில் துக்கம் ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. வெளிச்சத்துல எங்கேயாவது துக்கம் வருமா, வராது இல்லையா, இரவுல தான் துக்கம் ஏற்படுது சொல்றாரு. இதை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள், மேலும் புரிய வைக்கவும் முடியும். இது எல்லாமே உங்களுக்கு தான் இப்ப புரியுது இல்லையா, நீங்க தான் இப்ப எல்லாருக்கும் புரிய வைக்கவும் முடியும் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு கடவுளே சக்தி கொடுக்குறாரு, அமிர்த வேலையிலேஞ்சு நீங்க சக்தி வாங்க வாங்க உங்களால புரிய வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. முதலில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட போனாலும், நீங்க ஆத்மா, நீங்க இந்த உடல் கிடையாது, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், ஆத்மாக்களுடைய தந்தை ஒருத்தர் தான், அவர் தான் கடவுள், அவர் தான் பரம்பிதா பரமாத்மா, அவர் பரலோகத்துல இருக்கிறாரு, அனைத்து தர்மத்தினரும் அவரை தான் நினைக்கிறாங்க, அவரை தான் வெவ்வேறு பேரால அழைக்கிறாங்க, அவர் தான் பரம்பிதா பரமாத்மா சொல்லி பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் 2 தந்தை இருக்கிறார்கள், அந்த 2 தந்தை கதையை சொல்லுங்க. எல்லைக்குட்பட்ட தந்தை ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லைக்குட்பட்ட சுகத்தை கொடுக்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தான் கொடுக்கின்றார் சொல்லி சொல்லுங்க. சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பாபா சொர்க்கத்தை தான் சாதனை செய்ய வருகின்றார் சொல்லி புரிய வைங்க சொல்லி சொல்றாரு பாபா. சிவராத்திரி கொண்டாடுறாங்களா, சிவன் ராத்திரியில அவதரிச்சு இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்ததான் வந்திருக்கிறாரு. எந்த சொர்க்கம் கலந்து விட்டதோ அதை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது தமோ பிரதான உலகம் நரகமாகும் சொல்லி பாபா சொல்றார். நாடகத்தின் திட்டப்படி எப்போது துல்லியமான நேரம் வருகிறதோ அப்போது மீண்டும் நான் வந்து என்னுடைய நடிப்பை நடிக்கின்றேன் சொல்லி பகவான் அவரே சொல்றாரு. எப்ப நேரம் வருதோ அப்பதான் நான் வருவேன். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க கூப்பிடறப்பெல்லாம் என்னால வர முடியாது, துவாபர யுகத்துல எல்லாம் என்னால வர முடியாது. பிரம்மா உடல்ல அவருடைய
வயோதிகரா ஆன பிறகு வானப்பிரஸ்த நிலையில தான் அவர் உடல்ல வந்துதான் நான் அவதரிக்கணும்னு இருக்குது. எப்ப வரணும்னு இருக்குதோ அப்பதான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் நிராகாரமானவனாக இருக்கின்றேன். எனக்கு கண்டிப்பாக வாய் வேண்டும். நான் வந்து புள்ளியா இருக்கிறேன், எனக்கு உடலே கிடையாது. அப்ப எனக்கு ஒரு வாய் வேணும் இல்லையா? வாய் இருந்தாதான் நான் வந்து பேச முடியும் இல்லையா? உங்கள்கிட்ட எருது முகம் இருக்குமா என்ன? நீங்க நந்தி முகம் காட்டுறீங்களே, அந்த மாதிரி முகம் ஏதா இருக்குமான்னு எனக்கு சொல்லி பாபா கேட்கிறாரு. நான் இவருடைய வாயை, இந்த பிரம்மா பாபாவுடைய வாயை தான் நான் வந்து யூஸ் பண்றேன், ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாவுடைய வாயை ஆதாரமா எடுத்து இந்த ஞானத்தை சொல்றேன். அவர் ஒண்ணும் இதெல்லாம் பேசல, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சிவன் வந்து அவர் உடல்ல நெற்றி புறத்துல அவதரிக்கிறாரு. 2 ஆத்மாவும் அந்த உடல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாபா பிரம்மா பாபாவும் பேசுறாரு, சிவபாபாவும் பேசுறாரு. இதுதான் யாருக்கும் புரியல, அததான் நம்ப மாட்டாங்க. அதை நம்பினவங்க யாரோ அவங்களாம் பிரம்மா குமாரிகள். பாபா சொல்றாரு, இவர் நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார். இவர் வந்து நிறைய பிறவி எடுத்தாரு. இந்த பிரம்மா பாபா இருக்காருல்ல, நீங்க அவரை சாதாரணமா பார்க்காதீங்க. அவர் நிறைய பிறவி எடுத்து 84 பிறவி எடுத்தாரு. கடைசி இப்ப பிறவியில இருக்கிறாரு. அவரோட 60 வயசுலதான் நான் வந்து இவர் உடல்ல அவதரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்குள் பிரவேசமாகின்றேன். இவர் இந்த பேய் எல்லாம் பிரவேசம் ஆகுது இல்லையா? ஒரு உடல்ல இன்னொரு பேய் பூந்துகிட்டு பேசுதுன்னா சொல்றாங்க, அதெல்லாம் நம்புறீங்கல்ல? அது மாதிரி நான் இதுவும் சொல்லி சொல்றாரு. அது மாதிரிதான் நானும் பிரவேசமாகறேன். இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாகி நான் உங்களுக்கு ஞானத்தை சொல்றேன். பேயெல்லாம் பிரவேசம் ஆகிற மாதிரி கடவுள் பிரவேசம் ஆக மாட்டாரா? அவரு ஆத்மா தானே, அவரு பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவான், அவரால் என்ன முடியாது. அவர் வந்து இவர் உடல்ல பிரவேசமாகிறாரு. இவர் தான் நந்தி. அதனாலதான் கோயில்ல நந்தி வச்சிருக்காங்க சிவனுக்கு முன்னாடி. ஏன்னா அவருக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது. அந்த ரதத்துலதான் வராரு. இவர் தான் பாக்கிய ரதம். பாக்கிய ரதம்ட்டு கூட பாடப்பட்டிருக்குது இல்லையா? அவர் தான் பாக்கியசாலி ரதம். அவர் உடல்ல தான் வந்து பிரவேசமாகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவே இல்லை. இந்த பிரம்மா பாபாவுக்கு நான் இவர் உடம்புல அவதரிக்கும் போது இவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, இவருடைய பழைய பிறவிலா கூட இவருக்கு தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி பாபா நேரடியாக ஆத்மாக்களிடம் பேசுகிறாரோ அதே போல தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சுடுகாட்டிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒருபோதும் கர்மத்தை நொந்து கொள்ளாத சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. உங்க கர்மத்தையே நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது. ஐயோ நான் அப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் வச்சிருக்காதீங்க. நொந்து கொள்ளாத அளவுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், எப்படி பாபா நாடகத்தின் மீது நிலையாக இருக்கின்ற காரணத்தினால் யாரையும் குற்றம் சொல்வது இல்லையோ, திட்டக்கூடிய அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கின்றாரோ அதே போல் பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். பாபா யாரையாவது திட்டுறாரா, நீ என்ன சர்வ வியாபின்ட்டீங்க, என்ன அப்படி பண்ணிட்டீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் என்ன சொல்லிடுறாரு பாபா, பரவாயில்ல குழந்தைகளே, டிராமா படி அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நாடகத்தின் மீது நிலையா இருக்கிறாரு இல்லையா? யாரையும் அவர் குற்றம் சொல்றதில்ல. எந்த குழந்தையாவது திட்டுறாரா? அன்பா தானே புரிய வைக்கிறாரு. நமக்காக ஓடி வந்து பாடம் எடுக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தந்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம குடுப்பனை பண்ணிருக்கணும். அந்த மாதிரி பாபாவுக்கு சமமா ஆகுங்க. யாரையும் திட்டாதீங்க. உங்களை திட்டக்கூடிய அபகாரங்களுக்கு கூட உபகாரம் செய்யுங்க பாபா மாதிரியே. யார் மேலேயும் குற்றம் சொல்லாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நாடகத்தில் யாருடைய குற்றமுமே இல்லை. இது டிராமா, யார் மேலேயும் குற்றம் இல்லை சொல்றாரு. இது துல்லியமாக உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே துல்லியமா அக்யூரேட்டா இருக்குது. டிராமால ஒரு பார்ட்டும் அவங்கவுங்க இப்படிதான் நடிக்கணும்னு இருக்குது. அவங்க பார்ட்டே அதுதான். உங்களால மாத்தவே முடியாது சொல்றாரு. ஏன்னா அவங்க ரோலை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ரோலை பிளே பண்ணுங்க. நீங்க கடவுள் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். ஒவ்வொரு அடியிலும் வரதாதாவிடம் இருந்து வரதானத்தை அடைந்து உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகியவர்களாக சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ரொம்ப ஈஸியா சகஜமா புருஷார்த்தம் பண்ணோம்னா பாபா கொடுக்குற டெய்லி வரதானம் இருக்கு இல்லையா? வரதாதா, ஒவ்வொரு அடியிலும் வரதாதா, வரங்களை வழங்கும் வள்ளல் வரதாதா, அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வரதானம் டெய்லியுமே வரதானம் கொடுக்குறாரு இல்லையா? அது எனக்கு தான் கொடுத்துருக்காரு பாபா, என்னதான் சொல்றாருன்னு அப்படியே அதை ஏத்துக்காங்க. உங்க மனசால ஏத்துக்காங்க. அந்த வரதானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா உழைப்புல இருந்து ஈஸியா விடுபட்டுருவீங்க. முயற்சி பண்ண வேண்டியதே தேவையில்லை. நீங்க தான் அது, நான் தான் அது. அந்த எரும மாடு கதை சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நான் தான் எருமாடுன்னு அவர் எரும மாடாவே மாறிட்டாரு. வெளியே வான்னு சொன்னா நான் தான் எரும மாடாச்சே, எப்படி வெளியே வருவேன்னு கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி நான் தான் பாபா சொல்ற அது நான் தான்.
என்ன வரதானம் கொடுத்தாலும் அதை நான் தாண்டி ஏத்துக்காங்க. அப்படி அப்ப உழைப்புல இருந்து ஈஸியா விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுவீர்களாக, அந்த வரதானத்துக்கு நம்ம அதிகாரி ஆத்மாவாக ஆகுவீர்களாகன்ற வரதானம் நீ கொடுக்குறாரு, நான் தான் அது அப்படின்னு ஏத்துக்கங்க. யார் வரதாதாவின் குழந்தைகளோ அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் வரதாதாவிடமிருந்து வரதானம் தானாகவே கிடைக்கின்றது. யார் வரங்களை வழங்கும் தந்தையனுடைய குழந்தைகளோ அவங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வரதானம் தானாகவே கிடைக்குது. வரதானங்களே அவர்களுக்கு கிடைக்கும் பாலனை ஆகும் சொல்லி சொல்றாரு. பாபா கொடுக்குற வரதானம் தான் அவர் செய்யற பாலனை சொல்லி சொல்றாரு. வரதானங்களுடைய பாலனையினால் தான் வளர்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. உடலே இப்ப கடவுளே வந்து நம்மளை வளர்க்கிறாரு. அவர் எப்படி நம்மளை பாலனை பண்றாருன்னா டெய்லி வரதானம் கொடுக்குறாரு. குழந்தைங்களே இப்படி ஆகுங்க, அப்படி ஆகுங்க, நீங்க வந்து தூய்மை ஆகுங்க, பவித்ர பவ, யோகி பவ, சர்வ சக்திவான், மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்க, அந்த மாதிரி அதிகாரி ஆத்மா ஆகுங்க, எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. டெய்லியுமே சர்வ பிராப்தி நிறைந்தவர் ஆகுக, எல்லாமே நம்ம கொடுக்குறாரு. அதன் மூலமா தான் நம்ம வளர்றோம்னு சொல்லி சொல்றாரு. உழைப்பின்றி இத்தனை சிரேஷ்ட பிராப்திகளை கிடைப்பதை தான் வரதானம் என்று கூறப்படுகிறது. முயற்சி செய்யாம இவ்வளோ பிராப்திகள் அடையிறது தான் வரதானம் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுவாங்களே சில பேர், நான் வரம் செஞ்சு வந்த குழந்தை இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தவம் பண்ணி வரமா வந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து வரம்னா அப்படியே கடவுள்கிட்ட இருந்து வந்த வரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் பாபா சொல்றாரு. இந்த மாதிரி வரதானம்ன்றது உழைப்பே இல்லாம கிடைக்கிறது தான் வரதானம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே ஜென்ம ஜென்மத்திற்கும் பிராப்திகளின் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். இந்த வரதானம் மூலமா பாருங்க, நீங்க வரப்போற எடுக்க போற ஜென்மம் எல்லாத்துக்குமே பிராப்திகளினுடைய அதிகாரியா ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு அடியிலும் வரதாதாவின் வரதானம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது மற்றும் சதா கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பயும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அடி அடியிலும். இன்னும் போக போக பாபா டெய்லி முரளில வரதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பாபா தான் சொல்றாரு, உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் ஏத்துக்காங்கன்றாரு. அதிகாரி ஆத்மாவிற்கு திருஷ்டியின் மூலம், வார்த்தையின் மூலம், சம்பந்தத்தின் மூலம் வரதானமே வரதானம் கிடைக்கின்றன சொல்லி சொல்றாரு. யார் அதிகாரி ஆத்மாவோ அவங்களுக்கு பாபாவோட திருஷ்டி மூலம், பாபாவுடைய வார்த்தை மூலம், பாபாவுடைய சம்பந்தத்தின் மூலம் வரதானமே வரதானம் தான் கிடைக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் அடிப்படையில் முயற்சியினுடைய வேகத்தையும் தீவிரமாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டைம் பாருங்க, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப சமயம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அதோட அடிப்படையில நீங்க முயற்சியும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுங்க சொல்லி பாபா சொல்றாரு. வேகமா முயற்சி பண்ணுங்க, ஏன்னா டைம் இல்லை. பாபா சொல்றாருல, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பாபா எண்ணம், சுவாசம், சங்கல்பம் ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாபா பாபான்னு எல்லாத்துலயும் சுவாசத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. அப்ப டைம் போறதுனால தீவிரமா புருஷார்த்தம் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.